Hi students, நம்ம இன்னைக்கு 12th chemistry unit 4 transition and inner transition elements பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம இப்போ ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பிஹேவியர் பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸ். வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பீரியாடிக் டேபிளில் இருக்க ட்ரெண்டிங்கான ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா இங்கே பீரியட் அண்ட் குரூப்பில் எலக்ட்ரான்ஸில் எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பீரியடில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் added ஆன சேம் சப்ஷெல்லாக இருக்கிறதுனால இன்னிய பீரியடில் அட்டாமிக் சைஸு ஸ்மாலராக இருக்கும். அட்டாமிக் சைஸ் ஸ்மாலாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபர்டிவ் நியூக்ளியர் சார்ஜு ஆர்பிட்டால்ஸில் அதிகமாக இருந்துச்சுன்னா சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும். அதுவே குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் ஆன டிஃப்ரென்ஷியல்ஸாக இருக்கிறதுனால எஃபர்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும். நியூக்ளியர் டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு அட்டாமிக் சைஸ் பார்த்திங்கன்னா இந்தியா குரூப்பில் அதிகமாக இருக்கும், பீரியடில் கம்மியாக இருக்கும். அதையும் நம்ம இப்போ டேபிளில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு 4 சீரீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 4th பீரியடு, 5th பீரியடு, 6th பீரியடு, 7th பீரியடு. இந்த 4 பீரியட்லேயும் ஃபஸ்ட்டு பீரியடு சீரீஸ் நம்ம என்ன சொல்லுவோம், 3D சீரீஸ்னு சொல்லுவோம். 3D சீரீஸில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21 to 30 வரைக்கும் 1 எலக்ட்ரான்ஸாக தான் ஆட் ஆகும். அட்டாமிக் நம்பர் 21, ஸ்காண்டியம் 21, டைட்டேனியம் 22, வெனேடியம் 23, குரோமியம் 24, மேக்னஸ் 25, iron 26, cobalt 27, nickel 28, copper 29, zinc 30. இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸு ஒன்று ஆட் ஆகும். அந்த மாதிரி ஒன் எலக்ட்ரான்ஸை ஆட் ஆகிறப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டி எலக்ட்ரான்ஸில் தான் ஆட் ஆகும். டி சப்ஷெல்லில் தான் ஆட் ஆகும். அந்த டி சப்ஷெல்லில் ஆட் ஆக எலக்ட்ரான்ஸை அந்த இன்டர்நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், கம்மியாகும். எதனால் கம்மியாகும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டால்ஸோட எஃபர்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால்ஸை பாருங்கள். ஆர்பிட்டால்ஸோட லெவல் பாருங்கள். இது நியூக்ளியஸை சுற்றி ஒரு எஸ் ஆர்பிட்டால், செகண்டு பி ஆர்பிட்டால், தேர்டு டி ஆர்பிட்டால் அண்டு 4th எஃப் ஆர்பிட்டால்ஸ். இந்த எஃப் ஆர்பிட்டால்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ் ஆர்பிட்டால், செகண்டு பி ஆர்பிட்டால், தேர்டு டி ஆர்பிட்டால், லாஸ்ட்டாக எஃப் ஆர்பிட்டால்ஸ். இந்த எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் அந்த ஆர்பிட்டால்ஸோட எஃபர்டிவ் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எஸ் பி டி எஃப். S is very closer to nucleus compared to P, compared to D, compared to F. அந்த SPDF ஆர்பிட்டால்ஸில் எஸ் ஆர்பிட்டால் தான் ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ்க்கு க்ளோஸ்டாக இருக்கும். அப்போது கிரேட்டஸ்ட் ஷீல்டிங் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு அதிகமாக இருக்கும், எஃப் ஆர்பிட்டாலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்க்குறதுனால எஸ்ஸுக்கும் டிக்கு மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எந்த ஆர்பிட்டால்ஸில் ஆட் ஆகுது, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எந்த ஆர்பிட்டாலில் ஆட் ஆகுதுன்னா 3D சப்ஷெல்லில் தான் எலக்ட்ரான்ஸு ஆட் ஆகுது. 3D சப்ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆக அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும், இன்ய பீரியட் லெஃப்ட் டு ரைட் இன்ய பீரியடில் டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆகிறப்ப நம்ம என்ன as a steady decrease in atomic radius along a period, அதாவது left to right, the nuclear charges increases and extra electron added to the same subshell. அந்த same subshell தான் நம்ம என்ன சொல்லணும்னா 3D subshell for 3D சீரீஸ்க்கு, 3D subshells for 3D சீரீஸ்க்கு எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகும். பட் ஃபார் த 3D transition elements the accepted decreases in atomic radius is observed from scandium to vanadium. இப்போ scandium to vanadium பார்த்திங்கன்னா அந்த ஸ்காண்டியத்திலிருந்து வெனேடியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸ்காண்டியத்திலேருந்து வெனேடியம் வரைக்கும் அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பட் குரோமியம் அண்ட் மேக்னீஸ் பார்த்திங்கன்னா மோரலஸ் சிமிலராக இருக்கும். ரீசன் பாருங்கள், தேர் ஆஃப்டர் அப் டு காப்பர் அட்டாமிக் ரேடியஸ் நியர்லி ரிமைன்ஸ் த சேமாக இருக்கும். அஸ் வி மூவ் ஃப்ரம்
scandium to zinc in 3D series, the extra electrons are added to the 3D orbitals. எப்பயுமே 3D orbitals தான் extra electrons add ஆகும். The added 3D electrons only partially shielded the increase the nuclear charge. partially shielded இருக்கிறதுனால nuclear charge என்ன ஆகும், அங்கே increase ஆகும். hence the effective nuclear charge is increases slightly. ஆட்டத்தில் effective nuclear charge increase ஆகிட்டே இருக்கும். however the extra electrons added to the 3D subshell strongly repel the 4s electrons and these two forces are operated in opposite directions. அப்போ அங்கே forcing opposite direction இருக்கிறப்ப பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈச் அதராக இருக்கும். ஸோ நவ் திஸ் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி இன் அட்டாமிக் ரேடியஸ் சிம்லர் அட்டாமிக் ரேடியஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் அயன் அண்ட் cobalt nickel is similarly. At the end of the series of d block elements, d orbitals, zinc contains 3d10 electrons. So in which the repulsive interactions between the electrons is more than the effective nuclear charge, and hence the orbitals slightly expand and atomic radius is slightly increases. This is slightly increases. So now generally we move down the group. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது குரூப் பீரியடை பார்த்தோம். இப்போ நம்ம குரூப் பற்றி பார்க்க போகிறோம். குரூப்பில் பார்த்தீங்கன்னா now already I told no in a period atomic size decreases. In a group atomic size will be increases. Reason already told. Now generally as we move down the group atomic radius is increases. Same trend in except in d block elements. என்னென்ன exceptions னு பார்க்க போகிறோம். As the electrons are added in to the 4d subshells, the atomic radius of the 4d elements are higher than the corresponding of the 3d elements. Yes, atomic radius பார்த்தீங்கன்னா 3d elements ஓட 4d elementsக்கு ஹையராக இருக்குன்னா outer shell. No. So however there is an unaccepted observation in the atomic radius of 5d elements. 4d பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்குன்னு சொன்னோம். பட் 4dயும் 5dயும் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 5d எலமெண்ட்ஸை விட 4d எலமெண்ட்ஸை விட 5d எலமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா M3+ ion, the steady of decrease of M3+ ion cations as we move down the group is decreases is called a லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இந்த டாபிக் பற்றி நம்ம இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.